ஹலோ குட்டீஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமால ஃபஸ்ட் பேப்பரில் பீர்பால் கி சதுராயி அப்படிங்கிற லெசன்ஸோட சாரன்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெசன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதில் எடுத்து பாருங்கள். லெசன்ஸ் வேணும், ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இது வந்து சாரன்ஸா. ஓகேங்களா? இது வந்து 7th ரோமன் பேஜ் நம்பர் 30 இருக்கும். ஓகேங்களா? एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुँचे. एक दिन ஒரு நாள் பாத்ஷானா சக்கரவர்த்தி மற்றும் அவர் பீர்பால் அவங்க 2 பேருமே டகல்த்தேனா வாக்கிங் போகிறது, நடந்து போகிறது. ஓகேங்களா? நடந்து தாளப்னா ஒரு குளத்து பக்கத்தில் போய் சேர்றாங்க. பாத்ஷாஹ் அப்னே ஹாத் பயிர் தோனே பானி மே உத்ரே தோ பானி பௌத் டண்டா தா. அந்த அரசர் வந்து ஹாத்து பயிர் அப்படின்னா கையும் காலும், தோனேனா வாஷ் பண்ணுறதுக்காக, பானினா தண்ணியில், உத்துரேனா இறங்குறது, டண்டானா ரொம்ப குளிர், பௌத் பண்டானா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து குளத்துக்கு பக்கத்தில் போனோன்னா அரசர் வந்து கை கால் கழுவுறதுக்காக அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாரு. இறங்கும்போது அந்த தண்ணி வந்து ரொம்ப குளிராக இருக்குது. பனிக்கட்டிக்கு சமமாக ரொம்ப குளிராக இருக்குது. ஓகேங்களா? அதில் கை காலே வைக்க முடியல, அந்தளவு ரொம்ப குளிராக இருக்குது. உடனே வந்து அந்த குளத்தை விட்டு அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. பாத்ஷாஹ்னே பீர்பால் சே பூச்சாக்கி. அரசர் வந்து பீர்பால்கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூச்சானா கேட்குறாரு. கியா என்ன, கோயி இஸ் பானி மே நகா சக்தா. தண்ணியில் நகானா குளிக்கிறது, சக்தானா முடியுமா, யாராவது இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா, இந்த தண்ணி வந்து பனிக்கட்டுக்கு ஈக்குவலாக அவ்வளவுதான் இருக்குது, இந்த தண்ணியில் யாராவது குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால்னே துருந்த் கஹாக்கி. துருந்த்னா சடனாக சொல்கிறது. ஓகேங்களா? சடனாக, கஹானா சொல்கிறது. பீர்பால் வந்து சடனாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே கடா பி ரஹா சக்தா ஹை. பைசானா காசு, ராத்பர்னா ராத்திரி ஃபுல்லாக, பானிமேனா தண்ணியில், கடானா நிற்கிறது. ஓகேங்களா? யாராவது சடனாக பீர்பால் சடனாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, காசு கொடுத்தா இந்த தண்ணியில் குளிக்கிறது என்ன, ராத்திரி ஃபுல்லாக நிற்க கூட செய்வாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. பாத்ஷேக் நே கஹா கி யஹ் அசம்பாவ் ஹை और अगर कोई इसे कर दिखाई तो मैं उसे 5000 रुपये इनाम में दूंगा. சம்பவம்னா நடக்கிறது, அசம்பவம்னா நடக்காதது. ஓகேங்களா? இந்த சம்பவம் ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அப்படி யாராவது இதை செய்கிறத பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் 5000 வந்து 5000 5000 ருப்பிய காசு இனாம்னா நான் இனாமா அந்த அதான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. துஸ்ரே ஹி தின் பீர்பால் நே ஏ ஹட்டா ஹுட்டா ஷரீர்வால் லக்கட்காரே கோ தேக்கா அவுர் உஸ்ஸே சாரி பாத்தோம் சம்ஜாயி. 2வது நாள் வந்து பீர்பால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல தடிமனான முரட்டு உடம்பு உடைய ஒரு மனுஷனை வந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? அவர் வந்து என்ன வேலை பண்ணுவார் அப்படின்னா, மரத்தை வந்து நைட்டு ஃபுல்லாக வெட்டுவார். வெட்டிட்டு அதை கட்டி பகலில் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த வேலை செஞ்சால் தான் அவர் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். அவரை பார்த்த உடனே பீர்பால் என்ன நினைப்பாருன்னா, இவர் வந்து இந்த ராத்திரி ஃபுல்லாக வந்து அந்த குளத்த நிற்கிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஓகேங்களா? இந்த மாதிரி நின்னா உனக்கு 5000 ரூபாய் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அவர் வந்து சரின்னு சொல்லுவார். லக்கட்காரே நே பாத்ஷா கி ஷர்த் ஸ்வீகார் கர்லி. அதான் லக்கட்கார் அந்த மரம் வெட்டுறவரும் ஓகே நான் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த ரூல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுவார். ஷாம் கோ 6 பஜே லக்கட்காரா தாலப் மே கர்தன் தக்கே பானி மே கடா ஹோ கயா. அதாவது எப்போ வரைக்கும் நிற்கும்னா ஈவினிங் 6 o'clockலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஒரு ராத்திரி ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் தண்ணியில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. अकबर ने दूसरे दिन सबरे तक लकड़हारे को पानी में खड़े रखने के लिए कहकर तो नौकरों को रखवाली के लिए नियुक्त किया. அக்பர் வந்து 2வது நாள் வந்து ஓகேங்களா சபேரே காலையில் வரைக்கும் சபேரேனா காலையில் வரைக்கும் லக்கட்கார் பானியுமே கடை ரகனே கீழே அந்த மரம் வெட்டுறவர் வந்து கழுத்து வர தண்ணியில் வந்து நின்னதுக்காக என்ன நின்றுட்டாங்க அப்படிங்கிறத வந்து நௌக்கர் 2 காவலாளிங்க வந்து காவலுக்கு வச்சுட்டு ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு 2 காவலாளிங்க நில்லுங்க. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறாரா, அதை விட்டு வெளியே வராரா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு 2 காவலாளிங்களை வச்சுட்டு அவர் போயிடுறாரு. துஸ்ரே தின் சபேரே தேகத்தி பாத்ஷா கே பாஸ் ஆயா. 2வது நாள் காலையில் அந்த காவலாளிகள் 2 பேருமே வந்து அரசவைக்கு வந்து ராஜாவை பார்க்குறாங்க.
உசே தே உசே தேக்கர் பாத்ஷா கோ தாஜுப் ஹுவா. அவரோட யார் வராங்க அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்தார்ல அந்த மரம் வெட்டுபவர் அவருமே வர்றாங்க. அவரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேகத்தி நே கஹா கி வக் தாलब के किनारे 10 फुट की दूरी पर के द्वीप को देखने हुए पानी में खड़ा रहा. இப்போ அரசர் கேட்குறாரு அவர்கிட்ட, நீ எப்படி வந்து தண்ணிக்குள்ளே ஜில்லுன்னு இருக்கும் நின்றுட்டு இருந்த அப்படின்னு அந்த மனசு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாளப்கே கினாரே அப்படின்னா அந்த கிணத்தோட கார்னரில் ஒரு லைட்டு தூரத்தில் ஒரு லைட் இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அக்பர் நே கஹா கி உஸ் தீகப் கி கர்மி கே காரணா தேகத்தி கோ சர்தி மஹசூஸ் நஹி ஹுயி. அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தப்பாக சொல்கிறாரு. அந்த தீபத்தில் உள்ள லைட்டு வெளிச்சத்தினால கர்மி அந்த காரணத்தினால தான் ஏன்னா உனக்கு வந்து குளிர் சர்தினா குளிர் வந்து உனக்கு தெரியலை. தீபமோட லைட் வெளிச்சம் உனக்கு குளிர் வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் காரணா பாத்ஷாஹ்னே இனாம் தேனா இன்கர் கர்லியா. இந்த காரணத்தினால பாத்ஷாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இனாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தேகத்தி பீர்பால்கே பாஸ் கயா. தேகத்தி அந்த மரம் வெட்டுவர் வந்து பீர்பாலோட பக்கத்தில் போய் அவர்கிட்ட போய் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாரு. बीरबल ने देहती से कहा कि कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. நான் வந்து நீ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நான் இந்த இனாம் காசை உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்வார். தூஸ்ரே தின் பீர்பால் தர்பார்மே நஹி ஆயா. செகண்ட் டே இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் வந்து பீர்பால் வந்து தர்பாருக்கு வந்து அரசவைக்கு வந்து போக மாட்டார். தோ அக்பார் பீர்பால் கே கர் கயா. அக்பார் என்ன பண்ணுவார், பீர்பால் வரலங்கிறதுனால அவரோட வீட்டுக்கு போவார். बीरबल चूल्हे से 5 फुट ऊंचे सिके पर की हांडी में चावल पका रहा था. சுல்ஹேனா அடுப்பு வந்து எங்கே வச்சுருப்பாரு அப்படின்னா கீழே வச்சுருப்பாரு. 5 பூண்ட் ஊச்சே ஓகேங்களா. 5 பூட்னா 5 அடி, ஊச்சேனா மேலே வச்சுருப்பாரு. ஹாங்டீமினா ஒரு மண்பானம். அடுப்பு கீழே இருக்கும், மண்பானை வந்து அதுக்கும் அந்த மண்பானை வந்து 5 அடி தூரத்தில் வந்து வச்சுருப்பாரு. अकबर ने बीरबल से पूछा कि चूल्हे का ताव 5 फुट दूर की हांगटी को कैसा गरम करेगा और चावल कैसा पकेगा. அக்பர் வந்து பீர்பால்கிட்ட வந்து கேட்பார். என்ன கேட்பாருன்னா 5 அடி தூரத்தில் பானையை வச்சேன்னா அடுப்புக்கும் இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கரம் கரேகா எப்படி கைசேனா எப்படி கரம் கரேகா எப்படி வந்து சூடாகும், சாவல் கைசே பக்கேகா எப்படி வந்து ரைஸ் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் ने मुस्कुराते हुए बोला कि तब आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट की सर्दी को दूर कर सकती है. तब यह चूल्हा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा. முஸ்குராத்தேன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. பீர்பால் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஜப் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, அவர் வந்து குளத்துல நின்றுக்கிட்டு அந்த லைட்டோட வெளிச்சத்தினால தான் அவருக்கு வந்து குளிர் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா. அது நடக்கும்போது அது அவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த லைட் வெளிச்சத்துலேயே அவருக்கு ஹீட்டு தெரியல அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஒரு 5 அடி தூரத்தில் நான் நல்லா சமைச்சு சாப்பிட முடியாதா, சமைக்க முடியாதா அப்படிங்கிறத கேட்குறாரு. பாத்ஷாஹ் பீர்பால் கி சமோஜித் புத்தி சே பிரபாவித் ஹுயே. அரசர் வந்து சமோஜித்னா அவரோட ச உன் எப்படி சொல்கிறது சமோச்சிதமான ஒரு புத்தி ஓகேங்களா, ப்ரில்லியண்ட்டான ஒரு புத்தி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உன்ஹோனே தேகத்தி கோ புலாக்கர் புரஸ்கர் தியா. அதுக்கப்புறம் அந்த மேனை கூப்பிட்டு அவருக்கு வந்து அவருக்கு இனாம் என்ன அந்த 5000 கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துட்றாங்க. அவர் பீர்பால்கி கூப் தாரிஃப்கி. இங்கே வந்து பீர்பாலோட அறிவு வந்து இங்கே தெரியுது. அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சிந்தனை செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நமக்கு தெரியுது. இதுதான் இந்த லெசனோட ஃபஸ்ட் லெசனோட பீர்பால்கி சதுராயி அவங்களோட எஸ்ஸே இதுதான் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. இப்படி நம்ம இப்போது மத்தியமால் ஃபஸ்ட் பேப்பரில் வர செகண்ட் பத்யா அதில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எஸ்ஸே எல்லாமே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்ஸே பார்த்துருக்கோம். இப்போ எஸ்ஸேக்கு அப்புறம் வந்து இதோட மீனிங்ஸ் ஆப்போசிட் சென்டென்ஸ் மேக்கிங் ஓகேங்களா. பேஜ் நம்பர் 28 வந்து இதோட மீனிங் ஸ்டார்ட் ஆகும். பசந்த்னா லைக், பசந்த் கர்னா லைக் செய்யுது, சாக்னானா வேணும் சேம் மீனிங். இனாம் டொனேட் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது, ப்ரெசன்ட் பண்ணுறது. புரஷ்கர் தேனா அதுவும் சேம் கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு. ஆதார் கர்னா ரெஸ்பெக்ட், மரியாதை கர்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸ்வீகார் அக்செப்ட் பண்ணுறது, ஸ்வீகார் கர்னா மனானா அக்செப்டன்ஸ்.
தாஜுப் ஹோனா, விசித்திர ஹோனா, ஆச்சரிய ஹோனா எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ், ஆச்சரியப்படுறது. ஆதார் அனாதார், ஆதார்னா ரெஸ்பெக்ட், அனாதார்னா அன்ரெஸ்பெக்ட். விஸ்வாஸ் ட்ரூவா, உண்மையாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு, ட்ரூவாக இருக்கிறது. அவிஸ்வாஸ் உண்மை இல்லாமல் இருக்குது. ஸ்வீகார் அக்செப்ட், அஸ்வீகார்னா அக்செப்டன்ஸ், அன்அக்செப்டன்ஸ். மஜூர் நாமஜூர், மஜூர்னா அப்ரூவ் பண்ணுறது, ஓகே அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிக்கிறோம். நாமஜூர்னா நாட் அப்ரூவ்டு. சம்பவம்னா அசம்பவ், சம்பவம்னா பாசிபிள், ஓகே இது முடியும் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் சம்பவ். அசம்பவம்னா நாட் பாசிபிள். தேர்டு ஒன் வந்து மேட்ச். ஃபோர்த் ஒன் சென்டென்ஸ் மேக்கிங். वाक्य में प्रयोग कीजिए. होशियारिना इंटेलिजेंट, ஓகேங்களா. மோகன் ஹர் காம் ஹோஷியாரி में करता है. மோகன் வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கூத் கர்னோ, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. பாத்ஷாஹ் ने देहाती रखवाली के लिए 2 नौकरों को नियुक्त किया. பாத்ஷாஹ்னா ஒரு முதலாளி, இந்த மாதிரி. பாத்ஷாஹ் வந்து அரசர், அரசர் வந்து 2 பேரை வந்து நியமிக்கிறாங்க. தேகாத்தி கி ரக்வாலி கேலியே 2 நௌகர், 2 வேலைக்காரங்களை வந்து பாதுகாப்பதற்காக நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹுக்கம் தேனா, ஆர்டர் பண்ணுறது. பாத்ஷாஹ் நே பீர்பாலுக்கு ஹுக்கம் தேனா, அரசர் வந்து பீர்பாலுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு. சன்யோக் வசா, கோ இன்சிடெண்ட்டாக நடக்கிறது. விமலா நே சன்யோக் கமலாக்கோ தேக்கா, விமலா வந்து தற்செயலாக கமலாவை பார்த்தாங்க அப்படிங்கிறது. அடுத்து 6th ரோமன். क्वेश्चन एंड आंसर. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. பாத்ஷாஹ் வந்து பீர்பால்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, பீர்பால் வந்து அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு. ஏக் தின் பாத்ஷாஹ் और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. பீர்பால் டகல்தே டகல்தேனா வாக்கிங் போகிறது, தாளப்னா குளம், குளம், பவுஞ்சேனா சென்றடைதல். ஒரு நாள் வந்து அரசரும் பீர்பாலும் நடந்து போகிறப்போ, வாக்கிங் போயிட்டுருக்காங்கள, அதுதான் வாக்கிங் போயிட்டுறப்போ ஒரு குளத்து பக்கத்தில் போகிறாங்க, ரீச் ஆகிறாங்க. பாத்ஷாஹ் அப்னே ஹாத் பயிர் தோனே பானி மே உத்ரே தோ பானி பகுத் டண்டா தா. ஹாத் பயிர்னா கை கால், தோனேனா வாஷ் பண்ணுறதுக்காக, பானினா தண்ணியில், உத்தர்னா இறங்குறது. பானி வந்து தண்ணி வந்து பகுத் டண்டா, பகுத்னா ரொம்ப, டண்டானா குளிரா ஜில்லுன்னு இருக்குது. அந்த குளத்துல உள்ள தண்ணியில் வந்து கை கால் கழுவுறதுக்காக இறங்குறாரு. இறங்கும்போது அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு, பனிக்கட்டிக்கு சமமாக அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. பாத்ஷாஹ் நே பீர்பால் சே பூச்சாக்கி, பாத்ஷாஹ் வந்து பீர்பால்கிட்ட வந்து கேட்குறாரு, கியா என்ன, கோயி சில, இஸ் பானி மே நகா சக்தாக, இந்த பானியில் வந்து யாராவது, நகானா குளிக்கிறது, குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பாலே துருந்த் கஹாக்கி, துருந்த்னா உடனே, சடனாக, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். பீர்பால் வந்து சடனாக ஆன்சர் பண்ணுறாரு. பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே கடா பி ரஹ் சக்தா ஹை. பைசா மில்னே பர், காசு கொடுத்தாங்க அப்படின்னா, ராத் பர்னா ராத்திரி ஃபுல்லாக கூட, இஸ் பானி மே இந்த தண்ணியில், கடா பி ரஹ் சக்தா ஹை நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு கொடுத்தா இந்த தண்ணியில் வந்து ராத்திரி ஃபுல்லாக கூட, இந்த குளிர் தண்ணியில் கை கால் கழுவ முடியுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த ராத்திரி ஃபுல்லாக அந்த தண்ணியில் நிற்க கூட செய்வாங்க அப்படின்னு பீர்பால் வந்து அரசருக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாரு. அடுத்து அக்பர்னே பீர்பால்கே கியோ தாரிஃப் கி. அக்பர் வந்து பீர்பால்கிட்ட வந்து என்ன, சரி ஏன் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு. ஜப் அக்பர் பீர்பால்கே கர் கயா, அக்பர் வந்து பீர்பாலோட வீட்டுக்கு, கயானா போகிறது, வீட்டுக்கு போகிறாரு. பீர்பால் 5 फुट ऊंचे सिक्के पर की हांगटी में चावल पका रहा था. 5 फुட்னா 5 அடி, ஊஞ்சுனா மேலே, சிக்கே பருக்கி ஹாண்டி மே ஒரு மண் பானையை வந்து வச்சுருக்காரு. அதாவது அடுப்பு கீழே இருக்குது, அந்த அடுப்புக்கும் அந்த மண் பாண்டம் வச்சுருக்காருல சமைக்கிறதுக்காக, சாவல்லாம் ரைஸ் போட்டு சமைக்கிறதுக்காக வச்சுருக்காரு. அடுப்புக்கும் அவர் பாத்திரம் அந்த வச்சுருக்கிறதுக்கும் மண்பானைக்கும் இடையில வந்து தூரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 5 அடி வரைக்கும் தூரம் ஹைட்டாக வச்சுருக்காரு. அக்பர்னே பீர்பால் சே பூச்சாக்கி, அக்பர் வந்து பீர்பால்கிட்ட கேட்குறாரு, चूल्हे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा. கரம்னா ஹாட்டாக செய்கிறது, ஓகேங்களா, ஹீட் ஆகிறது, சாவல்னா ரைஸ் வந்து எப்படி சாப்பாடாகும். 5 அடி தூரத்துக்கு சாப்பாடுக்கும் தண்ணி பாத்திரம் வச்சுக்கிறதுக்கும் அடுப்புக்கும் 5 அடி தூரம் இருந்தால் தண்ணி எப்படி சூடாகும், சாதம் எப்போ ரெடியாகும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி ரெடியாகும் அப்படின்னு. बीरबल ने मुस्कुराते हुए बोला कि जब अपने बगीचा के दीप की गर्मी 10 फुट तक की सर्दा को दूर कर सकती है.
அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து குளத்துல இருக்கிற அந்த மனுஷன் அந்த மேன் வந்து நின்றுருந்தார்ல, அந்த லெசன்ஸ் எஸ்ஸே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவர் வந்து குளத்துல உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது அதுலேருந்து ரொம்ப தூரமாக ஒரு கார்டனில் இருக்கிற லைட்டை பார்த்து அவருக்கு வந்து அந்த அந்த ஜில்னஸ் வந்து அந்த குளிர் வந்து கம்மியாகி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. தப் யக் சுல்கா பாஞ்ச் பூட் தக் அப்னே தாவ் சே சாவல் நகி பக்கா சகேகா. அதே மாதிரி அவ்வளோ தூரத்தில் இருக்கிற லைட்டு அவருக்கு ஹீட்டை கொடுக்கும்போது ஜஸ்ட் இந்த இருக்கிற 5 அடி இருக்கிற தூரத்தில் இருக்கிற இந்த மண்பானையிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ண முடியாதா, தண்ணி சூடாகாதா அப்படின்னு கேட்குறாரு. பாத்ஷா பீர்பால் கி சம்சோதித் புத்தி சே பிரபாவித் ஹுயே. சம்சோதினா அவரோட புத்திசாலித்தனத்தை, பாத்ஷாக் அரசர் வந்து பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு. பாத்ஷாக் நே தேகாத்தி கோ புலாக்கர் புரஸ்கர் தியா. புரஸ்கர்னா இனாம் கொடுக்குறாரு. பாத்ஷாக் அரசர் வந்து அந்த அந்த தண்ணிக்குள்ளே நின்றுருந்த அந்த அவருக்கு வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து இனாமை கொடுத்துட்றாரு. அவர் பீர்பால் கி கூப் தாரிஃப் கி. இதில் வந்து பீர்பாலோட சுயமான அறிவு வந்து வெளிப்படுது. எப்படி வந்து அரசருக்கு புரிய வச்சுங்கிறாருங்கிறது வெளிப்படுது. ஓகே, தேங்க்யூ.